ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இனிப்பு பச்சடி. கல்யாண வீடுகளில் பிரியாணிக்கு தயிர் பச்சடி போலவே இந்த தக்காளி பச்சடியும் ரொம்பவே பிரபலம். பிரியாணிக்கு மட்டுமில்லை, நெய் சாதம், தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். லேசான காரத்துடன் இனிப்பு புளிப்பு சுவையோடு இந்த தக்காளி பச்சடியை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. பெரிய சைஸ் பச்சை மிளகாயாக இருந்தால் 1 போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஒரு பேனுக்கு மாற்றிடுங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி ஓரளவுக்கு சுருங்கி வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குறைஞ்சி ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கங்க. இனிப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்ததும் பச்சடி திரும்பவும் இலக ஆரம்பிக்கும். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பச்சடி நமக்கு நல்லா சுருங்கி நல்லா கலரும் மாறி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு தக்காளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் லேசாக சூடானதும் ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ரொம்ப சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு, பாதாம் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாறுற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ரெடி பண்ணி வச்ச தக்காளி பச்சடியில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் நெய்யும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், தக்காளி இனிப்பு பச்சடி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நெய் சாதம், தேங்காய் பால் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி பச்சடியை ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.